ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அவர் கமிஷனரை பார்க்க போகிறாரு. ஒரு டைம் அவர் ஃப்ரெண்டு கூட போய் பார்க்க போயிருப்பாரு. அந்த கமிஷனரை இப்போ போய் பார்க்க போகிறாரு. அவரும் கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ இங்கே வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் உங்களை முதல் சந்தேகப்பட்டேன், நீங்களும் இதுக்கு உடந்தையாக இருக்கீங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் இல்லை, நீங்கள் நல்லவருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு அப்போ கமிஷனர் கேட்குறாரு, இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் எல்லா ஒரிஜினல் எவிடன்ஸையும் கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா உங்களுக்கு மேலே அப்படின்னு கேட்குறப்போ, கமிஷனரும் நான் எடுப்பேன், நீ கரெக்டான எவிடன்ஸை கொண்டு வந்து கூட நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ சுவிட்சர்லாந்துலேருந்து அவங்க எல்லா கள்ளப்பணத்தையும் இங்கே கொண்டு வர போகிறாங்க, அதுக்கு மட்டும் நீ கரெக்டான எவிடன்ஸை கொடுத்துட்டா அப்படின்னா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவார். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினையும் அவங்க ஹஸ்பண்டையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் சுவிட்சர்லாந்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா மணியையும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் 40,000 கோடியை மட்டும்தான் இவங்களோட மாமனாரோட ஒரிஜினல் மணி, மற்ற எல்லாமே பிளாக் மணி மாதிரி. அதனால அதை ஹீரோயினி ஃபவுண்டேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஹீரோயினியால் மட்டும்தான் அதை எடுக்கவும் முடியும். அதனால இப்போ அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹஸ்பண்ட்காரனுக்கு அந்த எல்லா மணியையும் எப்படி கொரியாக்குள்ளே கொண்டு வரதுன்னு தெரில, ஏன்னா அது எல்லாமே இல்லீகல் மணி. ஸோ அவன் அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவையும் லீஜுனையும் காட்டுறாங்க. ஹீரோ நடந்து வரப்போ அந்த டேபிளில் இருந்த வாட்டர் பேட்டிலை வந்து தட்டி விட்டுறாரு. லீஜன் கரெக்டாக அதை அப்படியே கத்தியை பிடிக்கிற மாதிரி ஷார்ப்பாக பிடிச்சிட்றா. பிடிச்சோன்னே அவளுக்கே உஷார் வந்துடுது, இதை ஹீரோ பார்த்துருப்பானே, அப்போ சந்தேகம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ கரெக்டாக ஹீரோவும் பார்த்துடுறாரு. அப்போ ஹீரோ வந்து லீஜன்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன லெஃப்ட் ஹேண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உடனே லீஜன் சொல்ல, நான் லெஃப்ட் ஹேண்ட்லாம் கிடையாது, நான் ரைட் ஹேண்டு தான், எப்பயாச்சும் தான் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உடனே நம்ம ஹீரோவும் உன்னோட ஹைட் என்னன்னு கேட்குறப்போ 5.8 அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ஜாப்பனீஸ் தெரியுமான்னு கேட்குறப்போ, இல்லை நான் கொரியாவில் தான் பிறந்தேன், எனக்கு ஜாப்பனீஸ் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோ எதுக்கு இதெல்லாம் கேட்குறாரு அப்படின்னா, அவர் ஃப்ரெண்டை சாகடிக்க வந்த அந்த கில்லர் வந்து 5.8 ஃபீட் தான் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் யார்ட்டும் சைனீஸ் பேசினதையும் ஹீரோ நோட் பண்ணியிருப்பாரு. அதனால இந்த டவுட் வந்துருக்கும். இப்போதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு, அந்த கில்லர் ஏன் ஒரு பொண்ணாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அன்னைக்கு லீஜன் கூட ஃபைட் பண்ணப்பையும் ப்ராக்டிஸ் அப்போ அவ கூட எடுத்த ஃபைட்டு யோசிச்சு பார்க்குறப்போ ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு வழியாக கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, லீஜன் தான் அந்த கில்லர் அப்படின்னு. இப்போ அப்படியே ஹீரோயினையும் அவங்க ஹஸ்பண்டையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே உள்ள ஆளுங்களாம் நம்ம ஹீரோயினை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, ஹீரோயினி தான் அந்த ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணிட்டு அவங்க அந்த லாக்கருக்குள்ளே அனுப்புகிறப்போ ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கே ஒரு ஷாக்கு, அங்கே வந்து நிறையா பணம் அப்புறம் நிறையா கோல்டுன்னு இருக்கு. இப்போ அப்படியே அந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறாங்க. அதாவது அந்த உயில் ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத. நம்ம மாமியார் அவங்க ரெண்டு பையங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறா. அப்போ அந்த ரெண்டாவது பையன் கொஞ்சம் ஓவராக கத்துறான், இந்த சொத்து எல்லாமே உனக்கும் ஒய்ஃபுக்கு மட்டுமே போகணும், நீ கனவு காணாத, நம்ம வந்து இதை 3 பங்காக பிரிக்கணும்னு சொல்கிறப்போ அந்த ஹஸ்பண்ட்காரை வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த மாமியார்காரையும் கோவத்தில் கத்துறான், இந்த கிழவன் சாகுறப்போ கூட இப்படி உயில் எழுதி வச்சு செத்துருக்கான், இந்நேரம் அவன் உயிரோட இருந்ததுதான் நானே அவனை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த உயில் ரீட் பண்ணுறப்போ நீயும் தானே அங்கே இருந்த, அதில் உள்ள எல்லா காசுமே என்னோட ஒய்ஃபுக்கும் அந்த ஃபவுண்டேஷனுக்கும் மட்டும்தான் போகும், இதில் யாருக்கும் எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்கிறப்போ அந்த தம்பிக்காரன் கோவப்படுறான், என்ன உன் ஒய்ஃபை வச்சுட்டு எல்லா காசையும் நீயே எடுத்துடலான்னு பிளான் பண்ணுறியா, நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக கத்துறான். அப்போது அவங்க ரெண்டு பேர் கூட வழக்கம் போல் அந்த அண்ணன் தம்பி சண்டை வந்து ஆரம்பமாகுது. அப்போயே அந்த தம்பிக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பேசாமல் நம்ம அதை 2 பங்காக பிரிச்சுக்கலாம், உனக்கும் எனக்கும் மட்டும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் அதுக்கும் வந்து அந்த ஹஸ்பண்ட்காரன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்போது இவன் வந்து ஒரு மாதிரி கோவமாக கத்தும் போது அந்த ஹஸ்பண்ட்காரன் கேட்குறான், இதில் உரிமை கொண்டாடுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது, ஏன்னா உனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன ஒரு இது இருக்குது, எந்த பந்தமுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்போ அந்த தம்பிக்காரன் சொல்கிறான், நீ தேவையில்லாமல் எதுவும் பேசாத அப்படின்னு கேட்குறப்போ, தயவு செஞ்சு உனக்கு எந்த உண்மையும் தெரியாது மட்டும் சொல்லாத, உனக்கு எல்லா உண்மையும் தெரியுன்றது எனக்கு தெரியும் அப்படின்றான். இவன் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அந்த மாமியார்காரி அவங்க பேசுகிறத தடுக்கலை, எதுவும் பண்ணாமல் அவளும் அமைதியாக நின்று பார்க்குறான். நம்ம அப்பா சாதாரணமாக சாகலை, அவரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, உனக்கும் அதில் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறப்ப எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்றான். உடனே ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சொல்கிறான், பாத்தியா இப்போ கூட நம்ம அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன், ஆனால் நீ அதுக்கு ஷாக் ஆகாமல் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு நீ விலக தான் பார்க்குற, இதுலேருந்தே உனக்கு தெரியுதுல இது என்னோட அப்பா பணம், அது கள்ள பணமோ நல்ல பணமோ, ஆனால் அது வந்து உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் லாயர் ஹான் தான் இதை கொலையை பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீயும் அதில் ஏதோ இருக்கியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு இவன் சொல்கிறப்போ இதை கேட்டு அந்த மாமியார்காரி ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா, இவன் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி கோவமாக நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் வந்து கத்திடுறான், நீ இதில் தலையிடாத, உனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இந்த சொத்து பிரச்சனைக்குள்ளே நீ வராத அப்படின்றான். இப்போ அப்படியே அந்த ரெண்டாவது பையன் வந்து லாயர் ஹானை பார்க்க போகிறான்.
அப்போ அந்த தம்பிக்காரன் வந்து சொல்றான், "நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா? நீங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்கள நம்பிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றான். அப்போ ஹான் வந்து கேட்குறாரு, "நீ எதுக்கு சேர்மேன் அப்படி பண்ண?" அப்படின்ட்டு. ஸோ இப்பதான் நம்மளுக்கே தெரியுது, அந்த தம்பிக்காரன் தான் அந்த சேர்மன வந்து கொலை பண்ணியிருக்கான் போல. உடனே அவன் சொல்றான், "இது எதுக்கு நீங்க இப்ப கேட்குறீங்க? அப்ப நீங்க எதுவுமே கேட்கலல்ல. ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்ப வந்து நீங்க எதுக்கு கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, "ஹீரோயின் எதுக்கு இன்னும் கொலை பண்ணாம வச்சிருக்கீங்க? அந்த டெரரிஸ்ட் எதுக்கு இப்ப அமைதியாயிட்டாங்க? அவள கொலை பண்ண வேண்டியதானே, எதுக்கு இப்போ அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க? அவளால தான் எனக்கு பெரிய இம்சைன்னு சொல்கிறப்போ, அவள் உயிரோடு இருக்கிறதுக்கு இப்போ நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவள் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் எல்லாத்தையும் நம்மளால் கொரியா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே இவனும் சொல்கிறான், அந்த பணம் கையில் கிடச்சோடனே அவளை வந்து நம்ம எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ லாயர் ஹான் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ எதுக்கு இப்படி இருக்க, நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த தம்பிக்காரனும் எல்லா பணமும் என் கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தேவையில்லாமல் எதுலையும் தலையிடாதீங்க, ஒரு வேலைக்காரனா ஒரு வேலைக்காரனா மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெத்த அப்பாவையும் இந்த மாதிரி பேசிட்டு போகிறான். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதே காட்டுறாங்க. அந்த 2வது பையன் சேர்மேன் கிட்ட போய் எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறப்போ, அவர் எந்த காசையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவன் கோவத்தில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு தங்க கட்டி எடுத்து அவர் தலையிலேயே அங்கே அடித்து கொன்னுட்டான். இந்த சத்தம் கேட்டு லாயர் ஹான் உள்ளே வராரு. அப்போ அவர் ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லலை. இவன் ஆனால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இவரை கொல்லலை, இவராக தான் கால் தடுக்கி கீழே விழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். லாயர் ஹான் அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, உடனே நீ இங்கேருந்து கிளம்பு, உன் பொண்டாட்டியை கொடுத்துட்டு நீ வெக்கேஷன் ஹவுஸுக்கு போ, நீ இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே வரவே இல்லை, அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, யார் கேட்டாலும் நான் நேற்றே வெக்கேஷன் ஹவுஸுக்கு போயிட்டேன்னு மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து லாயர் ஹான் வந்து மிஸ்டர் பார்க்குக்கு கால் பண்ணுறாரு. நம்ம சேர்மன் இந்த மாதிரி ஹோட்டலில் ஒரு பொண்ணு கூட இருக்கிறப்போ இறந்துட்டாரு, அவரை நம்ம பேலஸுக்கு கூப்பிட்டு போனோம், எல்லாமே நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த டெத்தை வந்து ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி இவரே செட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினையும் அவங்க ஹஸ்பண்டையும் காட்டுறாங்க. 2 பேரும் இப்போ தான் ரிட்டர்ன் கொரியாவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாமியார் என்ன பண்ணுறா அப்படின்னா, லாயர் ஹானை தனியாக கூப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி மயக்கிற மாதிரி பேசுகிறான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நம்ம ஹீரோயினோட அண்ணனை யூஸ் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் பணம் எல்லாத்தையும் எடுத்துருவோம், யாராச்சும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹீரோயின் மேலேயும் அவங்க அண்ணன் மேலேயும் அந்த பழியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷெடியூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அவனும் பார்க்குறான், அவனுக்கு காரியம் ஆகணும்னா நீ என்னனாலும் பண்ணுவ அப்படின்னு நினச்சிக்கிட்டே எந்திரிச்சு போகிறான். என்ன எதுவுமே சொல்லாமல் போகிறா அப்படின்னு கேட்குறப்போ, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே இந்த மாமியார்காரி நினைக்கிறா, இந்த கிழவனுக்கு என்ன ஒரு திமிரு, இவன் ஒரு வேலைக்காரன் தான், ஆனால் இவன் பையனுக்கே எல்லா சொத்தும் போகணும்னு நினைக்கிறாளா, என்ன நடந்தாலும் என் பையனுக்கு தான் எல்லா சொத்தும் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஆனால் 2 பேரையும் பெத்தது இவ தான், ஆனால் மூத்த பையனை மட்டும்தான் இவளோட பையனா இவன் நினைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயினோட அண்ணனை காட்டுறாங்க. ஹீரோயினோட அண்ணன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமா இருக்கு, ஏன்னா இந்த பணம் இங்க வந்துருச்சுன்றது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, இதுக்கு ஒரே வழி என்னன்னா லாயர் ஹான் கிட்ட தான் நம்ம போய் உதவி கேட்கணும், நான் மட்டும் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்து டென்ஷன் ஆகுறான், உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிறதே லாயர் ஹானால தான், அவரை மட்டும் நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்கிறப்போ, இல்லை நான் அவர்கிட்ட உதவி கேட்குறேன், நான் இதை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போனாலும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அன்னைக்கு லாயர் ஹான் வீட்டிலேருந்து எடுத்த அந்த டாக்குமெண்ட்டில் ஃபோட்டோலாம் காட்டுறாரு. இந்த மாதிரி 2வது பையன் வந்து லாயர் ஹானோட பையன் தான், அவர் சொத்து எல்லாத்தையும் அவனுக்கு போகிற மாதிரி தான் இவர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறான். அப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் வந்து லொக்கேஷனை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லாயர் ஹானை நீங்கள் பார்க்க போகிறப்போ அந்த லொக்கேஷனை எனக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படின்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினிட்ட கேட்குறான், உனக்கு லீஜனை பற்றி தெரியுமான்னு கேட்குறப்போ, லீஜன் ரொம்ப வருஷமாக இங்கே தான் வேலை பார்க்குறா, எனக்கு அவன் மேலே எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்கிறப்போ, இல்லை லீஜன் தான் அந்த கில்லர்னா அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோயினியும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஹீரோயினியோட புருஷனை காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டுகிட்ட வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கான், இந்த பணத்தை எப்படி சேஃபாக கொண்டு வரது அப்படின்னு. அப்போ அவனோட ஃப்ரெண்டும் சொல்கிறான், இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் சிம்பிளாக இதை பண்ணிடலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க வீடியோ காலில். இப்போ தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ஞாபகமே வருது, ஜாண்டேரா வந்து வீட்டில் இல்லைன்றது. உடனே அவளுக்கு கால் பண்ணி கேட்குறான், நீ எங்கே இருக்கன்னு கேட்குறப்போ, இப்போ தான் நான் வீட்டில் இல்லைன்றதே உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்குறான். எனக்கு என் பையனை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறத அவளே ஷாக் ஆகுறா. ஏன்னா இது வரைக்கும் பையனாவே இவன் ஏற்றுக்கிட்டது இல்லை, இப்போ என்னன்னா பையனை பார்க்கணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா. இப்போ அப்படியே அந்த தம்பிக்காரனையும் அவன் ஒய்ஃபையும் காத்துறாங்க. அவன் வந்து நல்லா காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கா புருஷங்காரன்ட்ட. எதுக்கு அப்படின்னா, இந்த தம்பிக்காரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இவளோட கம்பெனி பணத்தை எல்லாத்தையும் எடுத்து இவனோட அம்மா கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், அந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்காண்டி. இதை கண்டுபிடிச்சோன்னே அவன் வந்து ரொம்ப கத்துறா, எல்லாமே எங்கள் கம்பெனி பணம், ஒழுங்காக அதை வந்து என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா என்னோட அப்பாட்ட நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அவன் அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறப்போ, உனக்கு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ளே அந்த பணத்தெல்லாம் நீ ஒழுங்காக கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு கத்திட்டு போறா.
இப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பையன பார்க்கறதுக்காண்டி போயிருக்கான். அந்த பையனும் பார்க்க வந்திருக்கான். அப்படியே ஒரு மாரி தயங்கிட்டே நிக்கிறான். அப்போ இவன் போய் கேட்குறான். "நீ தனியா தான் வந்தியான்னு?" கேட்குறப்போ, "நீங்க தானே தனியா வர சொன்னீங்க." அப்படின்னு சொல்றான். அப்புறம் நடந்து போறப்போ, இவன் ஓடி வந்து அந்த குட்டி பையன் கைய பிடிச்சுக்கிறான். இவனுக்கே ஒரு மாரி இருக்கு. இவனுக்கு வந்து உள்ள பாசம் இருக்கு. ஆனா வெளிய வந்து எப்படி காட்டணும்னு தெரியல. அப்புறம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு கேட்குறான். "நான் யாருன்னு தெரியுமான்னு?" கேட்குறப்போ, "நீங்க தான் வைஸ் சேர்மன். அது மட்டும் இல்லாம என்னோட அப்பா." அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படியே ஜான்டேராவ காட்டுறாங்க. அவ காருக்குள்ள உட்காந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. "ஒருவேளை என் பையன கடத்திருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட காட்டுறாங்க. அவன் என்ன சொல்றான் அப்பன்னா, "நீ இவ்வளோ ஷார்ப்பா இருக்கனால நான் உன்ட்ட ஓப்பனா ஒண்ணு கேட்குறேன். நீ என் கூட இங்க இருக்கியா? இல்லன்னா உன்னோட அம்மா கூட இருக்கியா? ஏன்னா நான் வந்து உன்னோட அம்மா கூட பிரேக்கப் பண்ண போறேன்னு" சொல்றப்போ, இந்த குட்டி பையன் என்ன சொல்றான் அப்பன்னா, ஒரு மாதிரி அழுகுறான் ஷாக் ஆயிட்டு. அப்புறம் தெளிவா ஒரு பதில் சொல்றான். "நான் எங்க அம்மா கூட தான் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இந்த பேலஸ்ல நெறையா பேர் இருக்காங்க. என்னோட அம்மாவுக்கு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. நான் அவங்க 2 பேருக்கும் துணையா இருக்க போறேன்." அப்படின்னு சொல்லி அந்த பையன் தெளிவா சொல்றான். அந்த குட்டி பையன் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றான் அப்பன்னா, "அப்போ என்னால இனிமேல் உன்ன பார்க்கவே வர முடியாது. உனக்கு பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப அந்த குட்டி பையன் சொல்றான், "நான் வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் உங்கள கண்டிப்பா பார்க்க வருவேன்." அப்படின்றான். அவ்வளோதான் 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் ஜான்டராட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னோனே, அம்மாவும் பொண்ணும் மாத்தி மாத்தி அழுகுறாங்க. இவன் தான் உட்காந்து எல்லாருக்கும் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட அண்ணன் வந்து அந்த லொக்கேஷன வந்து ஹீரோக்கு அனுப்பி விட்டாரு. அதாவது அவர் வந்து லாயர் கான பார்க்க போற லொக்கேஷன. நம்ம ஹீரோவும் கிளம்பலான்னு போறப்போ, லீஜனும் எங்கேயோ வெளிய கிளம்புறா. அப்போ ஹீரோ கேட்குறாரு, "என்னம்மா இந்த நேரத்தில எங்க போறேன்னு?" கேட்குறப்போ, "என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க ஒளிஞ்சு நின்னு அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு கால் பண்ணி அந்த கால வந்து ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு கேமரா வச்சு அங்க நடக்கிறதையும் ரெக்கார்ட் பண்றாரு. அப்போ நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்து லாயர் கான் கிட்ட வந்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட குடுத்துட்டு, "நான் இந்த மாரி ஃபாரின்ல என் ஒய்ஃப் கூட போய் நான் அங்க போய் செட்டில் ஆக போறேன்." அப்படின்னு சொல்றான். லாயர் கானும் கேட்குறாரு, "உன்னோட தங்கச்சிக்கு இது தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்ல நான் இனிமேல் தான் அவர்ட்ட சொல்லணும்." அப்படின்னு சொல்றான். "சரி ஓகே. நீ இந்த டாக்குமெண்ட்ட குடுத்துட்டல்ல, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கான் வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் அந்த கால கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா, அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட அண்ணன வந்து யாரோ கழுத்த அறுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ போய் தொரத்தி பிடிக்கலான்னு போறாரு. ஆனா அவரால முடியல. ஸோ ஒரு கத்தி எடுத்து முதுகுலயே குத்திடுறாரு. ஆனா அவருக்கு தெரியுது அது லீஜோன் தான்னு. கத்திய முதுகுல பட்டோனே அவளும் அங்கருந்து எந்திரிச்சு ஓடிடுறா. இப்போ இங்க காட்டுறாங்க செம்ம ரத்தமா போகுது. நம்ம ஹீரோவும் என்னென்னமோ பண்றாரு. கடைசியா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாரு. அதுக்கு ஹான் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்ததுனால, எல்லா பழியையும் தூக்கி மாமியார் மேல போட்டுறணும். ஏன்னா, அவ பேர்ல தான் இது எல்லாமே இருக்குன்றனால, அவளும் நம்ம இதுல மாட்டி விடணும்னு சொல்லிட்டு, இவரே இன்கம் டாக்ஸ் கால் பண்ணி, இந்த மாரி மாமியார் வந்து நெறைய கருப்பு பணம் வச்சிருக்கா. அவ இல்லீகலான வேலையும் பார்த்துருக்கா. நீங்க போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இவரே இன்கம் டாக்ஸ் கால் பண்ணி சொல்லிடுறாரு. ஆனா, இவர் பேர யூஸ் பண்ணல. உடனே அன்னைக்கே இன்கம் டாக்ஸ்காரங்களும் நைட்டோட நைட்டா கிளம்பி போறாங்க. அங்க போய் சம்மன் குடுக்கணும்னு. அங்க உள்ள எல்லாரும் லாயர் ஹானுக்கு தான் கால் பண்றாங்க. ஆனா லாயர் ஹான் வந்து ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுடுறாங்க. மாமியார்காரியும் புலம்புறா, "நடுராத்திரிலயா வருவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும், "நாங்க என்ன மேடம் பண்ண? சம்மன் குடுக்குறது இப்பயே குடுக்குறோம். யாராச்சும் வெளிய தப்பிச்சு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால தான் நாங்க சம்மன் குடுக்க வந்திருக்கோம். இத இப்ப நீங்க வாங்கிக்கோங்க. நாளைக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தா போதும்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க உள்ளவங்களும் சொல்றாங்க, "இல்ல எங்க லாயர் இங்க இல்லன்னு சொல்றாங்க." "லாயர் இல்லனாலும் பரவால்ல. நீங்க சம்மன மட்டும் வாங்கிக்கோங்க." அப்படின்னு சொல்றாங்க. உடனே சம்மனையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஹீரோவ காட்டுறாங்க. அங்க வந்து அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாரு ஹீரோயினோட அண்ணன. ஆனா அவர வந்து காப்பாத்த முடியல. டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க, இந்த மாரி அவர காப்பாத்த முடியல. அவர் இறந்துட்டாரு அப்படின்றத. இப்போ நம்ம ஹீரோயினோட மாமியார் வீட்ல காட்டுறாங்க. விடியறதுக்கு முன்னாடி அங்க வந்து நெறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வாசல்ல நிக்கிறாங்க. யார் இவ்ளோ காலையிலேயே ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் பதில் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கறியும் புலம்பிட்டு இருக்கா. இத பண்ணது ஆனா லாயர் கான் தான். அவர் இப்ப வரைக்கும் ஃபோன ஸ்விட்ச் ஆஃப்ல தான் வச்சிருக்காரு. இந்த கிழவன் எதுக்கு ஃபோன ஸ்விட்ச் ஆஃப்லயும் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மாமியார் கறி டென்ஷன் ஆகுறா. இப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாரி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா என்னால உன்னோட அண்ணன வந்து காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயினி வந்து அந்த இடத்துலயே உடைஞ்சு போய் அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு இப்ப ஃபேமிலின்னு இருக்கிறத பார்த்தா அவர் மட்டும் தான். நம்ம ஹீரோவும் சொல்றாரு, "இப்போ இத வந்து நம்ம வெளிய சொல்லவும் முடியாது. வெளிய போகவும் முடியாது. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ. நானே உன்ன கூப்பிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ லாயர் ஹான காட்டுறாங்க. அப்படியே அவன் கூலா வந்து ஹீரோயினோட மாமியார் முன்னாடி உட்கார்றான். இவளும் கத்துறா, "நீ ஃபோன் எடுக்காம எங்க போன? எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப்னன்னு?" கேட்கிறப்போ, "நான் கோல்டு மாத்திரை போட்டு தூங்கிட்டேன்னு" ரொம்ப கூலா ஆன்சர் பண்றான். "எனக்கு என்னமோ நீ தான் என் மேல உள்ள கோவத்துல என்ன பழி வாங்குறதுக்கு இப்படி பண்றியோன்னு எனக்கு தோணுது." அப்படின்னு அந்த மாமியார்காரி கேட்கிறா. ஆனா லாயர் ஹான் என்ன சொல்றான் அப்படின்னா, "நான் எதுக்கு உங்க மேல இப்படி பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம உங்க பேர் எதுலயுமே இல்ல. அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இது ஒரு தப்பான நியூஸா தான் இருக்கும். ஃபேக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிரலாம். நீங்க என் கூட சும்மா கிளம்பி மட்டும் வாங்க. நம்ம போய் ஆன்சர் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துரலாம்." அப்படின்னு சொல்றான்.
இவளும் கேட்குறா, நமக்கு நான் கண்டிப்பா இப்ப போனா ரிட்டர்ன் வந்துருவேனா? அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன நம்பி வாங்க, நான் உங்கள ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துடுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி நம்பிக்கையா சொல்றா. இவங்க 2 பேரும் வீட்லேருந்து கிளம்புறப்போ, அவங்கள எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, ஹீரோயினியும், ஹீரோவும் க்ளோஸா இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் லாயர் கான் வந்து லீக் பண்ணி விட்டுட்டான். ஏன்னா, இப்ப இத பத்தியும் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேலையும் அவன் பார்த்து விட்டுர்றான். இப்ப அந்த தம்பிக்காரனோட ஒய்ஃப காட்டுறாங்க. அவ வந்து இவன போட்டு பலார் பலார்ன்னு அடிச்சுட்டு, "ஒழுங்கா நீ டிவோர்ஸ்ல கையெழுத்து போடு" அப்படின்னு சொல்லி சொல்றா. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இவ எப்பவுமே பாய் ஃப்ரெண்டு, பார்ட்டின்னு வெளிய சுத்திக்கிட்டே இருப்பா. அந்த ஃபோட்டோஸ எடுத்து வச்சு இவளோட அப்பாகிட்டயே போய் மிரட்டியிருக்கான். இந்த மாரி உங்க பொண்ணு இப்படிலாம் சுத்திக்கிட்டு இருக்கா. இத நான் வெளிய சொல்லக்கூடாது அப்படின்னா, நான் உங்க கம்பெனிலேருந்து எடுத்த பணத்த திருப்பி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அதனால இவ வந்து நல்லா அவன் மேல ஏறி உட்காந்துட்டு அடி அடின்னு அடிக்கிறா. "நீ எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னையே பிளாக்மெயில் பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? இத மீடியா குடுப்பியா? குடு. உன்னால என்ன முடியுமோ நீ பண்ணு. என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. இத கொஞ்ச நாள்லயே நான் வந்து இத கடந்து வந்துருவேன். நீ யாரனாலும் பிளாக்மெயில் பண்ணலாம். என்ன வந்து உன்னால பிளாக்மெயில் பண்ணவே முடியாது. நான் யாருன்றது உனக்கு நல்லாவே தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒழுங்கா நீ நாளைக்கே டிவோர்ஸ்ல கையெழுத்து போடணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன அடிச்சுட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து போறா. இப்ப அப்படியே ஹீரோ, ஹீரோயினியோட அம்மா, இப்போ ஹீரோ, ஹீரோயினி, ஹீரோயினியோட அண்ணின்னு எல்லாரையும் காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் வந்து அவங்க அண்ணன் இறந்ததுக்கான இறுதிச் சடங்குல வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் மாமியார காட்டுறாங்க. அவ என்ன பண்றா அப்படின்னா, லாயர் ஹான் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே கேட்கிறா, "தயவு செஞ்சு நீ என்ன கைவிட்டுற மாட்டேல? நான் உன்ன மட்டும் தான் நம்புறேன். நீ தான் என்ன இதுலேருந்து காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உன் கூட சேர்ந்து குழந்தையே பெத்திருக்கேன் சார். நான் உன்னை நம்பி தான் ஆகணும்" அப்படின்ட்டு உள்ள ஒரு பீதிய வச்சுக்கிட்டே வெளியேயும் கேட்குறான். அவனும், "நீங்க எதுக்கும் இங்க பயப்படாதீங்க மேடம். நான் உங்கள பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். "ஆனா நீ இவ்வளோ பண்றனால நான் உன் பையனுக்கு எல்லா சொத்தும் குடுப்பேன்னு மட்டும் நீ நினைக்காத. இது ஒரு ஹெல்ப் மட்டும் தான். நான் அதுலேருந்து பார்த்து ஒரு 2, 3% நானா தான் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் மேடம். நீங்க என்ன மட்டும் நம்புங்க" அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ அப்படியே ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ வந்து லாயர் ஹான் வீட்டுக்கு திருப்பி போயிருக்கான். எதுக்கு அப்படின்னா, அந்த அண்ணங்காரன் சொல்லியிருப்பான், "ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, நீ போய் என் ஒய்ஃப பாருன்னு." அந்த ஒய்ஃப்காரி வந்து ஒரு பென் டிரைவ குடுத்துருப்பா. அந்த பென் டிரைவ்ல வந்து லாயர் ஹான மாட்டி விடுற மாரி ஏதோ எவிடன்ஸ் இருக்கும் போல. ஸோ, அந்த எவிடன்ஸ வந்து நம்ம லாயர் ஹான் வீட்ல வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து உள்ள வைக்கிறாரு. ஸோ, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா!